ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? மாவட்ட தலைநகரான ஊட்டி தொகுதியை இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடாது என திமுக மற்றும் அதிமுகவில் குரல்கள் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக உருமாறி வருகிறது. அனைத்து கட்சிகளும் வேட்பாளர் தேர்வில் பரபரப்பாக இயங்கி வருகிறார்கள். அந்த வரிசையில் உத்தேச வேட்பாளர் பட்டியலை தொகுதி வாரியாக உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் ஊட்டி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் பாருங்கள். ஊட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் சர்வதேச சுற்றுலா தலங்களை தன்னகத்தே கொண்ட சட்டமன்ற தொகுதிதான் உதகமண்டலம். உதகை தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தென்னிந்தியாவின் 2ஆம் உயரமான தொட்டபெட்டா மலை சிகரம், ரோஜா பூங்கா மற்றும் எக்ஸ்ரே மற்றும் பிலிம் உற்பத்தி தொழிற்சாலையான HPBF ஆகியவை உதகையின் அடையாளங்கள். குந்தாவட்டம் உதகமண்டலம் தாலுகாவில் பகுதி, குன்னூர் தாலுகாவில் பகுதி, கடநாடு, எப்பநாடு, கூக்கல், கக்குச்சி, தூணேரி, உள்ளத்தி, நஞ்சநாடு மற்றும் தும்மநாட்டி கிராமங்கள் உதகமண்டலம் நகராட்சி, சோலூர் மற்றும் கேத்தி பேரூராட்சிகளை உள்ளடக்கியது உதகமண்டலம் தொகுதி. பொக்காபுரம் மாரியம்மன் கோவில், ஊட்டி முருகன் கோவில் உள்ளிட்டவை பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்களும் தேவாலயங்களும் இந்த தொகுதியில் பிரசித்தி பெற்றது. தேசிய கட்சியான காங்கிரஸ் இந்த தொகுதியில் 10 முறையும், திமுக, அதிமுக கட்சிகள் தலா 2 முறையும், 1967 திமுக கூட்டணியில் போட்டியிட்ட ராஜாஜியின் சுதந்திரா கட்சி ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. மாவட்ட தலைநகரான ஊட்டி தொகுதியை இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடாது என திமுக மற்றும் அதிமுகவில் குரல்கள் எழுந்துள்ளது. 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கணேஷ், அதிமுக கூட்டணியில் பாஜக கட்சி சார்பில் போட்டியிட்ட போஜராஜனை விட 5348 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் முன்பு படிகர் இன மக்கள் பெரும்பான்மையாக இருந்தனர். கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்காக அவர்கள் அதிக அளவில் கோவை மாவட்டத்திற்கு குடிபெயர்ந்துள்ளனர். தற்பொழுது இந்த தொகுதியில் உள்ள மலை கிராமங்களில் படுகர், பழங்குடி மக்கள், தாயகம் திரும்பிய தமிழர்கள், பட்டியல் சமூக மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். நகர பகுதிகளில் கிறிஸ்துவர், இஸ்லாமிய சமூக மக்களும் அதிக அளவில் உள்ளனர். கன்னடம், மலையாளம், மார்வாரி மொழி பேசும் மக்களும் கணிச அளவில் உள்ளனர். தேயிலை விவசாயம், சுற்றுலா, பூண்டு, கேரட், உருளை, பீன்ஸ், காலிஃபிளவர் போன்ற மலை காய்கறிகளும் உற்பத்தி ஆகியவை இந்த தொகுதியின் முக்கிய தொழிலாக உள்ளது. பிப்ரவரி 23 SIR நிலவரப்படி 89,066 ஆண்களும் 98,348 பெண்கள், 11 மூன்றாம் பாலினத்தவர் என 1,87,425 வாக்காளர்கள் மொத்தம் உள்ளனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் உதகை தொகுதியை மீண்டும் பெறுவதற்கு காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் தீவிரம் காட்டி வந்தாலும் கூட்டணி கணக்குகள் என்ன என்பதை பொறுத்துதான் யாருக்கு வாய்ப்பு என்பது தெரிய வரும். இந்த தொகுதியின் MLAவாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கணேஷ் உள்ளார். படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் MA LLB பட்டதாரி. கடந்த 2011 காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தாலும் 2016-21 தேர்தலில் வெற்றி பெற்று MLAவாக உள்ளார். தாவணி மல்லிகேரி இணைப்பு சாலை, காந்தல் பென்னட் மார்க்கெட் பகுதியில் வளாகம், சமுதாய கூடம், ஊட்டி புறவழிச்சாலை, கிண்ணக்குறை கிராமத்திற்கு கூட்டு குடிநீர், ஊட்டி ரேஸ்கோஸ் பகுதியில் பூங்கா உள்ளிட்ட பணிகள் தொகுதிக்குள் மேற்கொண்டுள்ளதால் தனக்கு 3வது முறையாகவும் வெற்றி கிடைக்கும் என காங்கிரஸ் MLA கணேஷ் நம்பிக்கையுடன் இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து ஒருவருக்கே வாய்ப்பு வழங்குவதால் எதிர்ப்பு குரல்களும் காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவராக உள்ள D நாகராஜ், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்துறை மண்டல ஒருங்கிணைப்பாளரான மானேஷ் சந்திரன் ஆகியோர் சீட் கேட்டு வருகின்றனர். சீட் சீனியர்களுக்கா அல்லது இளைஞரான மானேஷ் சந்திரனுக்கா என்பது காங்கிரஸ் தலைமைதான் முடிவு செய்யும். இவர்கள் அனைவரும் தொகுதியில் பரவலாக உள்ள படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் இம்முறை இங்கு திமுகவை நேரடியாக போட்டியிட வேண்டும் என தலைமையை வலியுறுத்தி வருகிறார்கள். அவ்வாறு திமுக இந்த தொகுதியில் போட்டியிட்டால்
திமுக சார்பில் நகர செயலாளர் ஜார்ஜ், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் ஜார்ஜ் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர். உதகை நகர்மன்ற கவுன்சிலராக உள்ள இவர் கொரோனா காலத்தில் செய்த உதவி இவருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கை தந்துள்ளது. மருத்துவம் மற்றும் கல்வி உதவிகளை தேடி சென்று செய்யும் கள அரசியல்வாதியாக இருப்பது இவருக்கு கூடுதல் பலம். மாவட்ட துணை செயலாளரான ரவிக்குமார் பிள்ளை வகுப்பைச் சேர்ந்தவர். உதகை நகர்மன்ற துணைத் தலைவராகவும் உள்ளார். இவருக்கு கட்சியினர் மற்றும் மக்களிடம் செல்வாக்கு அதிக அளவில் உள்ளது. படுகர் சமுதாயம் அல்லாதவருக்கு சீட் வழங்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பிலும் கடந்த காலங்களில் குரல் எழுப்பி வருவதால் சமூக நீதி கொள்கையில் தீவிரமாக இருக்கும் திமுக தலைமை இவருக்கு செவிசாய்க்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுக இந்த தொகுதியில் போட்டியிட்டால் கூடுதல் வாக்குகளை பெற முடியும் என திமுகவினர் மத்தியில் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அதிமுக கூட்டணியில் அதிமுகவை இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கட்சி தொண்டர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாஜகவிற்கு மீண்டும் தொகுதி கொடுத்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காமல் போகும். எனவே அதிமுகவை நேரடியாக களமிறங்க வேண்டும் என தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த தொகுதியில் அதிமுக களமிறங்கும் பட்சத்தில் மாவட்ட செயலாளரான கப்பச்சி வினோத் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கடந்த 2016 தேர்தலில் உதகை தொகுதியிலும் 2021 தேர்தலில் குன்னூர் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தாலும் இந்த முறை வெற்றி பெற தீவிரமாக முயற்சித்து வருகிறார். மக்களுக்கு பரிசு பொருட்கள், நலத்திட்ட உதவிகள், இளைஞர்களுக்கு விளையாட்டுப் பொருட்களை தொகுதிக்குள் விநியோகித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். கட்சியினர் மற்றும் தொகுதி மக்களிடம் இவருக்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் புத்திச்சந்திரனின் திடீர் என்ட்ரி அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2011 தேர்தலில் உதகை தொகுதியில் வெற்றி பெற்று சுற்றுலா மற்றும் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவர். இவரது அமைச்சர் பதவியை அப்போது முதலமைச்சர் ஜெயலலிதா பறித்ததிலிருந்து கட்சிக்குள் ஓரங்கட்டப்பட்டு இருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மற்றும் வேலுமணியுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார். இதனால் மீண்டும் இவர் லைம்லைட்டிற்கு வர ஆரம்பித்துள்ளார். சீனியர் மற்றும் ஜூனியர் ரேஸில் வெல்லப்போவது யார் என்பதை நீலகிரி மாவட்ட அதிமுக உற்று கவனித்து வருகிறது. இவர்கள் இருவருமே படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். கடந்த முறை தோற்றிருந்தாலும் இந்த முறை எப்படியாவது இந்த தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என பாஜக ஆர்வம் காட்டி வருகிறது. கடந்த முறை போட்டியிட்ட போஜராஜனை பாஜகவில் இந்த முறையும் களமிறங்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. வழக்கறிஞரான இவருக்கு சொந்தமாக தேயிலை எஸ்டேட்டுகள் உள்ளன. பணபலத்திற்கு பஞ்சமில்லை என்பதால் இவருக்கே வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. சமூக சேவைகளால் தொகுதி மக்களிடம் பரிச்சயமானவர் இவர். உதகமண்டலம் தொகுதியில் கடந்த முறை நாம் தமிழர் ஜெயக்குமார் போட்டியிட்டு 6381 வாக்குகள் பெற்றிருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பேராசிரியர் ரகுபதி பீமன் அறிவிக்கப்பட்டுள்ளார். உதகை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்த இவர் தற்பொழுது மாநில கையூட்டு ஒழிப்பு பாசறை மாநில பொறுப்பாளராக உள்ளார். இவரும் படுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். தற்பொழுது தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ரமேஷ், அவரது மனைவி மாவட்ட செயலாளர் பாமா ரமேஷ் ஆகியோர் ஒருவரில் வேட்பாளராக களமிறக்கப்படலாம் என தெரிய வருகிறது. பிள்ளை சமுதாயத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு கட்சியினர் ஆதரவு அதிக அளவில் உள்ளது. குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப்படும் உதகை தொகுதியில் தனது முதல் தேர்தலில் தாவேக எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது. இதனால் தாவேக வாக்கு வங்கி என அறியப்படும் இளைஞர்கள் குறிவைத்து திமுக அதிமுக கட்சிகளின் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இமாச்சல் பிரதேசத்தின் மாநிலம் சிம்லாவிற்கு அடுத்தபடியாக அதிக படுக்கை வசதிகளும் கட்டப்பட்டு வரும் ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கட்டிடப் பணிகள் இருந்த தாமதம் திமுக அரசு காலத்தில் சரி செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. மத்திய மாநில அரசுகளின் கூட்டு நிதியில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் 2 அரசுகளுக்கும் நற்பெயரை ஏற்படுத்தி தந்துள்ளது. மலை கிராமங்களில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு இந்த தொகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஆண்டுக்கு சுமார் 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் ஊட்டிக்கு சுற்றுலா சார்ந்த புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். பார்க்கிங் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக தொகுதி மக்களிடையே இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் வசிக்கும் படுகர் இன மக்களை பழங்குடி பட்டியல் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒவ்வொரு தேர்தல் உறுதிமொழியாகவே கூறப்பட்டாலும் நிறைவேறாத கனவாகவே உள்ளது. ஊட்டி தொகுதியை இதுவரை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்து வந்த திமுக அதிமுக இந்த முறை பழைய நடைமுறையை பின்பற்றுமா அல்லது நேரடியாக களமிறங்குமா என்ற குழப்பத்தில் தொகுதி மக்களிடையே அதிகமாக தென்படுகிறது. நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் தன் பங்குக்கு வேட்பாளர்களை களமிறங்குவதால் இந்த தொகுதியின் வெற்றி தோல்வியை இறுதியில் தான் நிர்ணயிக்க முடியும். அதுவரை காத்திருப்போம், பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் தற்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் வெற்றிக்கு தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திடுங்கள். உங்கள் வெற்றியை சாத்தியமாக்குங்கள்.
தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.